ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இது வந்து த்ரெட் பைப்பிங் வச்சு எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். லைனிங் ப்ளவுஸு இந்த த்ரெட் வச்சு தான் பைப்பிங் வச்சு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபுல் வீடியோ இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். புதுசாக பழகுறீங்க அப்படின்னு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைனிங் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். ஃப்ரண்ட்டு இது பட்டிக்கு, இது பேக் தட்டு, இது ஸ்லீவ். இப்போ புதுசாக நீங்கள் தைச்சி பழகுறீங்க அப்படின்னா சுற்றி வந்து பின் பண்ணிக்கிங்க. இல்லை உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸாக தெரியும்னா அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா பின் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது சுற்றி தையல் போட்டு பார்க்கலாம். நல்லா தைக்கும்போது இப்படி நல்லா நீவி விட்டு எங்கேயுமே சுருக்கு இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு தைங்க. சுற்றி தையல் போட்டாச்சு. இப்போ கீழே வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம். சின்னதாக ஒரு மடிப்பு, ஜக்கா வெட்டினதோட ஒரு மடிப்பு. இது மாதிரி மடிச்சுட்டு இது ரெண்டாக மடித்து கரெக்டாக ஷோல்டரோட சென்டர், இந்த ஷோல்டர்லேருந்து சென்ட்ரு பண்ணிக்கோங்க. ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி இதுக்கு நேராக தான் டாட் பிடிக்கணும். இது மடிச்சுக்குங்க. மடிச்சிங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி ஈவனாக கிடைக்கும். மடிச்சுட்டு இந்த உள்ளே இருக்கிற துணி பிரிச்சுட்டு இதில் வந்து டாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரல அப்படின்னா மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு கடைசியாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது தச்சு திருப்பறா தான். ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு தைச்சி திருப்பிக்கலாம். இதை வந்து ரெண்டாக பிரித்து விட்டு லைனிங் பக்கம் இது இப்படி திருப்பி போட்டு இந்த ஜாயிண்ட்டும் இந்த பக்கம்தான் இருக்கணும், லைனிங்கும் இந்த பக்கம்தான் இருக்கணும். இது வந்து இது மேலே படிமான தையல் போடும். அப்போ தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு இப்படி லைனிங் வந்து உள்ளே இழுத்து கொடுக்கும். இல்லைன்னா என்ன ஆகுனா இப்போ வந்து இது படிமான தையல் போடாமல் இருக்குன்னா இதை இப்படி நார்மலாக இப்படி மடித்து இப்படி போடும்போது உங்களுக்கு இந்த லைனிங் வந்து வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் லைனிங் மேலே உங்களுக்கு படிமான தையல் போட்டுட்டிங்கன்னா லைனிங்னால இழுத்து கொடுக்கும். உங்களுக்கு தண்ணியில் போட்டிங்கனால அது வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. போட்டு கழட்டும் போதெல்லாம் உங்களுக்கு துணி வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மேலேயும் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு காமிக்கிறேன். ஸ்லீவ் ரெண்டுமே தைச்சாச்சு. தைச்சி இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசரெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு இதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டு பேக் பார்த்து
நீட்டாக ஒரே மாதிரி சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சுற்றியும் தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். தையல் போடும்போது இந்த இடம் வந்து தூக்காமல் ரெண்டும் வந்து ஒரு துணி ஒட்டுன மாதிரி இருக்கணும், லைனிங்கும் இதுவும். இப்போ புதுசாக பழகுறீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து பின் பண்ணிக்கிங்க. பின் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு வந்து துணி வந்து இழுத்து கொடுக்காது. குண்டூசி இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் பின் பண்ணிக்கிங்க. இங்கே இந்த இடம் துணி நகராத அளவுக்கு பின் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா துணி வந்து எச்சும் முச்சும் ஆகாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். லைனிங் தான் கரெக்டான அளவு. மேல் துணி வந்து கொஞ்சம் எச்சு கம்மியாக வரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா லைனிங் நல்லா நீட்டாக உள்ளடக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீட்டாக எடுத்து இப்படி நீவுனா 2 துணி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ரெண்டுமே தைச்சி வச்சுட்டேன். ரெண்டுமே வந்து சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பட்டி. வந்து பட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டிக்கு வந்து உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் கெட்டி கிடைக்கும். இல்லை வேண்டாம், இந்த இடம் ரொம்ப அழுந்துற மாதிரி இருக்குதுன்னா இது வேண்டாம், இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும். அதனால் வந்து கொஞ்சம் கெட்டியாக ஒரு துணி மட்டும் கொடுங்க. லைனிங் துணி எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு துணி கொடுங்க. ஃபஸ்ட்டு லைனிங் அந்த எக்ஸ்ட்ரா துணி வச்சுக்கோங்க. அடுத்தது கரெக்டான லைனிங்கு. அதுக்கப்புறம் மேல் துணி வந்து ஆப்போசிட் சைடு போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா பட்டி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறி மாறி வந்துடும். அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணி ஃப்ரண்ட் எது பேக் எதுங்கிறத பார்த்துட்டு ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தையுங்க. இப்போ ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அப்படியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறாது. இது வந்து ஃப்ரண்ட்டாக, அடுத்தது இங்கே ஃப்ரண்ட் வரணும். எப்படி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி மாறாது. ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு இப்படி தலைகளை தான் தைச்சிடுவாங்க. இப்படி தைச்சிடுவாங்க. தைக்கையில் அதை பிரிச்சுட்ருக்கணும். அதுக்கு வேண்டியதை சொல்கிறேன். இப்போ மடக்கும்போது எக்ஸ்ட்ரா துணி வந்து உள்ளே போயிடும். கரெக்டான லைனிங் வெளியே வந்துடும். இப்போ தைக்கும்போது உங்களுக்கு தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ இதை தைச்சிட்டு காமிக்கிறேன். லைனிங் துணி இப்படி ஆப்போசிட்டில் மடக்கி இப்படி ஒரு நீவு விட்டுட்டு இப்படி மடக்குனீங்கன்னா நீட்டாக வரும். இதை சுற்றி தையல் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசரெல்லாம் வெட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைனிங் அளவு வந்து கரெக்டான அளவு, அந்த அளவு வச்சு நீட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு பார்க்கையில் ரெண்டும் ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பட்டன் பீஸ், ஹூக் பீஸு. இது வந்து ஒன்று வந்து லைனிங்கே வச்சுக்கோங்க. கொக்கி பக்கம் வைக்கிறது வந்து லைனிங்கே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீப்பட்டி அடிக்கிற பக்கம் வந்து மேல் துணி கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா வித்தியாசமாக தெரியாது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சுற்றி தையல் இது 2 பீஸும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கழுத்து பீஸையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது. இப்போ பிகினராக இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மெத்தடில் தைச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் தைச்சிடலாம். ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1 நாள் பண்ணிடுவாங்க.
டக்கு டக்குன்னு இந்த இதெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டாட் பிடிச்சி எல்லாம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து டாட்டு, இப்போ டாட் வந்து நான் வந்து அப்படியே பிடிச்சிக்குவேன். உங்களுக்கு வந்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் வரைஞ்சிக்குங்க. இந்த வந்து டாட் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு இதில் மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி போட்டு ஒரு தட்டு தட்டுனிங்கன்னா அடுத்ததில் மார்க் விழுந்துடும். எனக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு டாட்டோட உயரம் எவ்வளவோ டேப் வச்சு அளந்துக்குவோம். டாட்டோட உயரம் வந்து நான் உங்களுக்கு 4 இன்ச் வைப்பேன். நல்லா எடுப்பாக இருக்கிற மாதிரி 4 இன்ச் வைப்பேன். 4 இன்ச் வச்சு கரெக்டாக இது கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த டாட்டுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு 1/4 இன்ச்சு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இந்த டாட்டும் கரெக்டாக இந்த ஷார்ப் இருக்குது இல்லைங்களா, இந்த வி இருக்கிற இடத்துல கரெக்டாக வச்சிங்கன்னா அதுலேருந்து எந்த அளவுக்கு அவங்க ஷார்ப்பாக கேட்குறாங்களோ, ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பாயிண்ட்டாக இருக்கிறது விரும்ப மாட்டாங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து பாயிண்ட்டாக இருக்கிறத தான் விரும்புவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து கூட்டி குறைச்சிக்கணும். இது வந்து எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட் விழுகாது. கப் ஷேப் கரெக்டாக இருக்கும், ஆனால் பாயிண்ட்டாக இருக்காது. இது வந்து கீழே இறக்க இறக்க பாயிண்ட் வரும். போட்டுட்டு கரெக்டாக லைனிங் வந்து கரெக்டாக எல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டு ஒரு தட்டினீங்கன்னா அடுத்ததில் இந்த மார்க் அப்படியே விழுந்துடும். இதில் என்ன டாட் இருக்குதோ அது அப்படியே வந்து இதில் விழுந்துடும். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ஊசி, கொஞ்சம் குண்டாக இருக்கிற ஊசி எடுத்துக்கோங்க. ஊசி எடுத்துட்டு ஒரு மார்க் பண்ணதோடு எடுத்துட்டு இந்த இடத்துல வச்சு நல்லா ஊசி குத்து போட்டுக்கோங்க. நல்லா பெரிய ஊசி எடுத்துக்கோங்க. நான் குண்டு ஊசி எடுத்துருக்குறேன். கொஞ்சம் பெரிய ஊசி எடுத்து இந்த மாதிரி ஊசி குத்திட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த மார்க் விழுந்துடும். வந்து டாட் பிடிக்கலாம். டாட் வந்து 2 ஜர்க்காவும் சமமாக வச்சுட்டு இங்கே எச் கம்மி இல்லாமல் இந்த கோட்டிலேயே தேவை. இந்த டாட் வரும்போது கொஞ்சம் மேலே ஏந்தின மாதிரி, இப்போ சப்போஸ் வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி, இது நேராக போகக்கூடாது. நேராக போகாமல் லைட்டாக இப்படி கிராஸ் கொடுங்க. கிராஸ் கொடுக்கல கொஞ்சம் தூக்குன மாதிரி தெரியும். ப்ரெஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்குன மாதிரி தெரியும். லைட்டாக கிராஸ் கொடுங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்காமல் லைட்டாக கிராஸ், இந்தளவு பிடிக்கையில் உங்களுக்கு கப் ஷேப் வந்து நல்லா பர்ஃபெக்டாக அமையும். அடுத்தது இந்த டாட்டோட ஷார்ப்பு பிடிச்சி இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் அந்த சென்ட்ரு டாட்டை வந்து டாட் பிடிச்சிட்டிங்கனாவே கப் ஷேப்பு வந்துடும். அதுலேருந்து ஒவ்வொரு டாட்டாக பிடிச்சிக்க வேண்டியதுதான். போட்டு போடும்போது கப்பு வந்து கரெக்டாக உட்காரணும்.
கரெக்டாக இந்த மாதிரி உட்காரணும். அப்போ தான் வந்து ஷேப்பு கரெக்டாக இருக்கும். அடுத்ததையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இதுவும் பிடிச்சாச்சு, இதுவும் பிடிச்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லையா, இந்த டாட்டை வந்து உள்ளே மடக்கி விட்றணும். இது வந்து பட்டி ஜாயின் பண்ணும்போது இது மேலே தையல் எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது. இது மேலே தையல் விழுந்துருச்சுன்னா ஷேப்பு மாறிடும். கப்போட ஷேப் வந்து அமுங்கின மாதிரி ஆயிரும். அதனால் இதை வந்து உள்ளே அமுக்கி விட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்ருங்க. அதே மாதிரி இந்த இதுக்குமே அதே மாதிரி இப்படி வந்து லைனிங்கோட இந்த மடக்கி விட்டிங்கன்னா தைக்கும்போது இது டிஸ்டர்ப் ஆகாது. தைக்கும்போது இங்கே அரை இன்ச்சுக்கு தானே பிடிப்போம், பிடிக்கும்போது இது வந்து சிக்காது. இப்படி தைக்கும்போது கரெக்டாக வந்து இந்த குதிரை எடை 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, அரை இன்ச்சுனா அரை இன்ச்சு, இந்த மாதிரி ஒரே மாதிரி தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக வரும். அதே மாதிரி இந்த டாட்டை வந்து இந்த பக்கம் மடக்கிவிடணும், இப்படி மடக்கக்கூடாது, இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துடக்கூடாது. டாட்டை வந்து இந்த பக்கம் மடக்கி இந்த இது வந்து இந்த துணி வந்து இதில் சிக்காத அளவுக்கு தைங்க. இப்படி போட்டிருக்கீங்களா, அந்த பட்டி வந்து நீட்டாக வந்து ஒரே மாதிரி உட்காரணும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா எச் கம்மி இல்லாமல் நீட்டாக வரும். இப்படி போடும்போது பட்டி வந்து படுத்திருக்கும். இந்த இடம் கப் ஷேப் வந்து கரெக்டாக தூக்கி கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த துணி இப்படி சிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா, கையில் பிடிச்சிக்கிறேன் பாருங்க. சப்போஸ் இதில் சிக்கி இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து துணி வந்து இந்த இடம் வந்து அமுங்கிட்டு போயிடும். அதுக்கு தான் வந்து கவனமாக தைக்கணும். இந்த எக்காரணத்தை கொண்டு இந்த இது வந்து சிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கோவரில் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ வந்து செக் பண்ணணும். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க பண்ணுற தப்பு என்னென்னா, எல்லாம் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் இந்த ஊக்குப்பட்டி பட்டன் பிசி என்ன ஆகுனா, இந்த அளவுக்கு எச் கம்மி வந்துடும். இந்த அளவுக்கு எச் கம்மி வந்துடும். அது என்ன காரணம்னா, ஒன்றா பட்டி வந்து தப்பாக பிடிச்சிருப்பீங்க, இது ஒரு அளவாக பிடிச்சிருப்பீங்க, இது ஒரு அளவாக பிடிச்சிருப்பீங்க. இல்லைன்னா டாட் வந்து இது சின்னதாக பிடிச்சிட்டு இது பெருசாக பிடிச்சிருப்பீங்க. அந்த தப்பு தான் வந்திருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம செக் பண்ணிட்டோம்னா முன்னாடியே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் வந்து சமமாக இருக்குது, எங்கேயும் வந்து எச் கம்மி இல்லை. அதை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி எடுத்தால் எப்போவுமே தைக்கணும் கரெக்டாக. இப்போ சமமாக பிடிச்சிட்டு இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, இதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணணும். இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்து ஃப்ரண்ட் நெக் லூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ இது டாட்டு பிடிச்சங்காட்டிக்கு என்னாச்சு, இந்த அளவுக்கு கிராஸ் வந்துருச்சு. கிராஸ் வரையில் உங்களுக்கு வந்து கழுத்து லூஸ் கொடுக்கும். இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு அரை பாயிண்ட்டு 2 பாயிண்ட் அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க. லைட்டாக கிராஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கழுத்து லூஸ் அடிக்கிறது ப்ராப்ளம் வராது. அடுத்தது ஊக்குப்பட்டி பட்டன் பட்டி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஊக்குப்பட்டி பட்டன் பட்டி வைக்கிறது ஒவ்வொருத்தவங்க பண்ணுற மிஸ்டேக்கு மாற்றி வச்சுருவாங்க. இப்போ நான் கிளாஸ் எடுக்கிற பொண்ணு அந்த மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டி இருக்குது இல்லைங்களா, இதிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா, இப்போ இங்கேருந்து ஜாயின் பண்ணால் என்ன பண்ணுது, பட்டி வந்து உள்ளே மடிக்கிற மாதிரி வருதா, அது வந்து ஊக்குப்பட்டி. அதே மாதிரி
ரெண்டாவது பீஸு இங்கேருந்து ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுது, வெளியே மடிக்கிற மாதிரி வருது. அதை வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் வந்து பட்டி வைக்கிறது வந்து இங்கேருந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லெஃப்ட் அண்ட் ரைட்டு கரெக்டாக வந்துடும். இப்போ இது வந்து ஊக்குப்பட்டி கொக்கி வைக்கிற பக்கம். கொக்கி வைக்கிற பக்கத்துக்கு இந்த ஒரு 2 இன்ச் அளவு துணி இருந்துச்சுன்னா போதும். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப பெண்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த இடம் வந்து லைட்டாக ஒரு ஃப்ளீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வரும் ஃபினிஷிங்கு. நான் இது கொடுக்கல. இதை மடக்கிட்டு கரெக்டாக இந்த இடம் ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம எப்படி மடக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும், துணி வரும். மேலே இருக்கிற பிசரை மட்டும் மடக்கி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த இந்த இது டாட்டு வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த டாட்டு கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். பட்டியோட ஜாயிண்ட் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இருங்க தெளிவாக காமிக்கிறேன். இந்த டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா, அதை வந்து கீழே மடக்கிடணும். இந்த டாட் வந்து கீழே மடக்கிட்டு இந்த பட்டியோட ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, ஓவர்லாக் போட்டிருக்குறோம் இல்லையா, அதை வந்து இப்படி மடக்கிடக்கூடாது. இந்த இடத்துல மடக்கிறாமல் இப்படி நேராக இருக்கணும். அதையே வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷேப்பு வரையில் கப் ஷேப் வந்து எதுலேயும் மாறாது உங்களுக்கு. இல்லைன்னா கொஞ்சம் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வராது. இதையும் இப்படி மடக்கிக்கணும். இது அதே மாதிரி தான் வீப்பட்டி வைக்கிறது, அதே மாதிரி தான். இப்படி மேலே வச்சு துணி ஜாயின் பண்ணும்போது செக் பண்ணிக்கிங்க. இதை இப்படி வந்து மடக்கிடக்கூடாது. இது மேலே தான் இருக்கணும், இதை வந்து கீழே இருக்கணும். இதுக்கு மடக்கிட்டு இதுக்கு படிமான தையல் தேவையில்லை. இது என்ன பண்ணணுன்னா ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மேலே இருக்கிற பிசரை வந்து நேட்டாக அந்த பட்டியோட அளவுக்கு மடிச்சுட்டு லைட்டாக சின்னதாக ஒரு மடிப்பு. உங்களுக்கு சப்போஸ் இது வரல அப்படின்னு என்ன பண்ணுறீங்கன்னா இதை மடக்கி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த இடம் இருக்குது இல்லையா, சமமாக இருக்குதான்னு பார்த்துட்டு நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு. ரெண்டாவது இந்த ஜாயிண்ட் நேர் வைக்கணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, இங்கிருந்து இந்த அளவுக்கு தள்ளிடுறீங்க, இங்கே தள்ளிடுறீங்க. இங்கே தள்ளி வச்சா என்னாகும், ஒரு கழுத்து சின்னதாயிரும், ஒரு கழுத்து பெருசாயிரும். கரெக்டாக இந்த இடம் அந்த ஜாயிண்ட் நேர் தான் வரணும். இந்த துணி, இந்த மடக்கிற துணி வந்து இந்த கரெக்டாக அந்த ஜாயிண்ட் நேர் வரணும். அது வந்து கவனமாக பார்த்துக்குங்க. சப்போஸ் இந்த வி அடிக்க வரலைன்னா இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்குங்க. இதையும் மடக்கி நடுவில் ஒரு தையல் போட்டுக்குங்க. தையல் போட்டு அதுக்கப்புறம் வி அடிங்க. கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே வந்து ஒரு வி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லைனாக வரணும். இந்த பட்டியிலேயே வந்து உங்களுக்கு 3 வி வரணும். இந்த பட்டியில் வந்து கரெக்டாக 3 வி வரணும். 1 2 3. பட்டியோட ஜாயிண்ட் கிட்ட ஒன்று, பட்டியோட சென்டர் ஒன்று, பட்டியோட எட்ஜில் ஒன்று.
இந்த 3 வீக் கம்பல்சரி வரணும். அதுக்கப்புறம் வரதை வந்து நீங்கள் பிரிச்சுக்குங்க. ஒரு 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 ப்ளவுஸில் வந்து நீங்கள் 6 கொக்கியும் வைக்கலாம், 8 கொக்கியும் வைக்கலாம். அது அவங்களோட உடம்பை பொறுத்து, அவங்களோட ஹைட்டை பொறுத்து இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக நீங்கள் வந்து கொக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஃபிட்டாக உட்காரும். இந்த நீங்கள் கொக்கி வைக்கிறதுலேயே நீங்கள் மிஸ்டேக் நிறைய பண்ணுவீங்க. இப்போ வந்து இங்கே வந்து 5 கொக்கி தான் வைக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இறக்கமாக நீங்கள் வச்சிடக்கூடாது. மெயினாக வைக்க வேண்டிய இடம் மேலே எட்ஜில் ஒன்று, கரெக்டாக இந்த டாட்டுக்கு நேராக கம்பல்சரி ஒன்று வைக்கணும். அப்போ தான் வந்து கப் ஷேப்பை நல்லா இழுத்து கொடுக்கும். சென்டர் டாட்டுக்கிட்ட கம்பல்சரி ஒரு கொக்கி வரணும். இந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட கம்பல்சரி ஒரு கொக்கி வரணும். பட்டிக்கு கீழே வந்து மொத்தமாக பட்டியோட ஜாயிண்ட் வரைக்கும் 3 கொக்கி வரணும். அப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த கேப்பு நிறையா இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு கொக்கி, இந்த இடத்துல ஒரு வி தாராளமாக வைக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக கொக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இது எல்லாம் வி அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல லைட்டாக ரஃப் போட்டிக்கிங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 கொக்கி வச்சுருக்கேன். 7 கொக்கி வச்சிட்டிங்கனாலும் வைக்கிறதுக்கு ஒன்று சோம்பேறித்தனப்படாதீங்க. கரெக்டாக இந்த டாட்டுக்கு நேராக ஒன்று வரணும். வாங்க, இப்போ வந்து வீப்பட்டி அடித்து வச்சுங்க. இப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த டாட்டு இந்த பட்டி ஜாயிண்ட் இருக்குதுங்கிறது செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு தான் அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அடுத்து ஷோல்டர் ஜாயிண்ட்டு. ஷோல்டர் ஜாயிண்ட்டும் அதே மாதிரி தான் நீட்டாக போட்டுட்டு கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா, கழுத்துக்கிட்ட கரெக்டாக வச்சுக்கணும். இந்த கழுத்துக்கிட்ட 2 சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த இடத்துல இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே முடிக்கணும். இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கக்கூடாது. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, கிராஸ் பீஸ் போடும்போது இந்த கழுத்து நீங்கள் தையல் போடும்போது என்ன ஆகுனா எச்சு கம்மி வந்துடும். இது தெரியுதா? துளி எச்சு கம்மி. இதுதான் கரெக்டான அளவு. துளி வந்து எச்சு கம்மி வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், கழுத்து பக்கம் இருக்கிறது வந்து கழுத்து பக்கம் ஆரம்பித்து கை பக்கம் வந்து முடிக்கணும். அப்படி முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எச்சு கம்மி வந்துச்சுனால எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்டுறலாம். இப்போ இங்கே ஆரம்பித்து இந்த பக்கம் முடிச்சிங்கன்னா என்ன ஆகுனா, கழுத்து லூஸ் அடிச்சிடும். கழுத்து லூஸ் அடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுனா ஷோல்டர்கிட்ட நிற்காது. அதனால் இங்கேருந்து ஆரம்பிங்க. இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் முடியும். அதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக வெட்டி விட்டுறலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இது வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். இதையும் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ அடுத்தது கை ஜாயிண்ட்டு. கை ஜாயிண்ட்டு இந்த ஷோல்டர் வந்து நல்லா நீட்டி எடுத்து விட்டுக்குங்க. ஜாயிண்ட் வந்து ஷோல்டர் பக்கம் இருக்கணும். ஜாயிண்ட் வந்து எக்காரணத்தை கொண்டு ஃப்ரண்ட்டு பக்கம் வரக்கூடாது. இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட் வந்து இந்த பக்கம் மடிப்பு வரக்கூடாது. ஷோல்டர் பக்கம் இந்த பக்கம் முதுகு பக்கம்தான் வரணும். முதுகு பக்கம்தான் இந்த பக்கம். ஆப்போசிட் சைடு மடக்கி விட்டுக்குங்க. மடக்கி விட்டு ஒரு தேய்ச்சி வச்சுக்கோங்க.
அடுத்தது ரெண்டாவது மிஸ்டேக் பண்ணுறது, எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறது, கையை வந்து மாற்றி மாற்றி தைச்சிட்றது. ஃப்ரண்ட்டு பேக்கு தெரியாமல் மாற்றி மாற்றி அடிச்சு விட்ருக்கீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படி இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டு வந்து ரெண்டு கையும் நீட்டாக மடித்து போட்டு எது ஃப்ரண்ட்டு எது பேக்குங்கிறத பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது முன்கை வந்து இதாக டீப் எடுத்ததும் முன்கை பின்கை. முன்கை வந்து இந்த பக்கம் வரணும். இப்படி வச்சு ஜாயின் பண்ணும்போது முன்கை வந்து இந்த டீப் எடுத்துருக்கிறது ஃப்ரண்ட்டு பக்கம் வரணும், இந்த பக்கம் வரணும். அதை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைங்க. கை ஜாயின் பண்ணும்போது சென்டர்லேருந்து எப்போதுமே சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து எச்சு கம்மி கண்டிப்பாக வரும். வரும்போது கையோட ஷேப்பு வந்து மாறாமல் இருக்கும். அதனால் சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்க. சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு முன்பக்கத்தை வந்து ஜாயின் பண்ணி கொண்டு வாங்க. ஜாயின் பண்ணி கொண்டு வரும்போது இந்த பெண்டு வந்து இப்படியெல்லாம் பிடிச்செல்லாம் இழுத்துடக்கூடாது. அது என்ன ஷேப்பில் இருக்குதோ அது ஷேப்புக்கு தான் நம்ம கையை கொண்டு போகணும். நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு இழுத்தெல்லாம் வச்சோம்னா என்ன ஆகுன்னா, அந்த கை வந்து முன்னாடி தூக்குன மாதிரியெல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் வந்துடும். கரெக்டாக வந்து இந்த குதிரை இடையிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த டாட்டு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த டாட்டை வந்து மேலே மடக்கி விட்ருங்க. மடக்கி விட்டுட்டு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தையல் கொண்டு போகணும். அடுத்தது பேக் கை இதே மாதிரி தான். தையல் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி பாருங்கள். இப்போ துணியை பிடிச்சி இழுத்துடாமல் கரெக்டாக தையல். டபுள் தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஒரே மாதிரி வரணும். இது வந்து தையல் வந்து நேராக ஒரே மாதிரி என்ன அளவு இருக்குதோ அதே அளவு, இங்கே என்ன அளவு பிடிக்கிறீங்களோ அதே அளவு தான் கடைசி வரைக்கும் வரணும். அது மாதிரி நீட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்த கையை ஜாயின் பண்ணிட்டு காமிப்பேன். இப்போ வந்து கை எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி ஓவர்லாக்கும் போட்டாச்சு. இப்போ இது திருப்பி பார்க்கும்போது ஜாயின் பண்ணும்போது இந்த நீட்டாக வரணும். வந்து நீட்டாக வரும். போட்டு பார்க்கும்போது எங்கேயும் வந்து துணி தூக்கக்கூடாது. அதுதான் வந்து கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோங்கிறது அர்த்தம். இது வந்து எங்கேயுமே துணி தூக்காத அளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. கோணையாக தையல் போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா, இந்த இடம் வந்து ஒவ்வொரு இடம் வந்து துணி வந்து தூக்குன மாதிரி வரும். வந்து பைப்பிங் வைக்கலாம். பைப்பிங்க்கு உங்களுக்கு அப்படியே வெட்ட தெரிஞ்சதுன்னா வெட்டிக்கிங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கேல் வச்சு கோடு போட்டு வெட்டிக்கிங்க. இந்த மாதிரி நேராக ஒரே மாதிரி தையலை போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் 2 டைப் ஆஃப் பைப்பிங் சொல்லித்தரேன். இது வந்து த்ரெட் இல்லாமல் ஒரு பைப்பிங்கு, த்ரெட்டு வச்ச மாதிரி ஒரு பைப்பிங்கு. ஸ்லீவுக்கு வந்து த்ரெட் இல்லாமல் எப்படி பைப்பிங் வைக்கலாங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து பைப்பிங் துணியை நீட்டாக இது கிராஸ் பீஸ் வெட்டிட்டு ஒரு இழுத்துக்குங்க. இப்படி வந்து ஒரு கிராஸை வந்து நான் நீட்டாக இழுத்துட்டுக்குங்க. இழுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு துணி வளைஞ்சு கொடுக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு சின்னதாக மடிப்பு வச்சு ஒரு ஓரமாக தையல் போட்டுக்கணும். இது வந்து த்ரெட்டு தேவையில்லை. இதே மாதிரி கழுத்துக்கும் பண்ணலாம். தச்சு திருப்பிட்டு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா கழுத்துக்கு இதே மாதிரி ஃபினிஷிங் கொடுக்கலாம். இது த்ரெட் பைப்பிங் மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டிங்களா ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து மடிப்பு சின்னதாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து பெருசாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சிக்கோங்க.
தைச்சிட்டு மடிப்பு பெருசாக இருக்கிறத இப்படி திருப்பின மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு துணியை வந்து கை துணியை வந்து இப்படி ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு இந்த ஓரத்தில் வந்து துணியை வைக்கணும். எவ்வளோ தூரம் ஓரமாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் ஓரமாக. இந்த எட்ஜில் தையல் போடணும். நல்லா ஒரு ஓரமாகவே தையல் போடுங்க. இந்த அளவுக்கு வந்து துணி எக்ஸ்ட்ரா இருக்கணும், அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ மடிச்சிங்கன்னா த்ரெட் பைப்பிங் என்ன ஷேப்புக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கிடைக்கும். இது வந்து நல்ல ஓரத்தில் நீங்கள் தையல் போடணும். இந்த மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஓரத்தில் தையல் போட இந்த பைப்பிங்கோட அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ மெல்லிசாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக கிடைக்கும். இது த்ரெட் அளவுக்கு இருக்கலாம் அப்படின்ட்டு நான் தையல் போட்டுக்கிறேன். த்ரெட் பைப்பிங்கு இது ஒரே மாதிரி தான் இருக்கும். த்ரெட் பைப்பிங் வைக்க தெரியாதவங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டு கைக்கு தையல் போட்டு காமிக்கிறேன். இந்த தையல் வந்து நல்லா இந்த துணி மேலேயும் விழுகக்கூடாது, இந்த ரெட் கலர் துணி மேலேயும் விழுகக்கூடாது, அந்த க்ரீன் துணி மேலேயும் விழுகக்கூடாது, இந்த துணி மேலேயும் விழுகக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து சென்டராக கொஞ்சம் பொறுமையாகவே தையல் போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே எந்த தையலுமே விழுந்திருக்காது, தையலும் வெளியே தெரியாது. அந்த சென்டரில் அந்த தையல் விழுகணும். கொஞ்சம் பொறுமையாக தைங்க, தப்பில்லை. பொறுமையாக தைச்சிங்கன்னா மேலே அந்த தையல் மேலே உங்களுக்கு வந்து துணி மேலே தையல் விழுகவே கூடாது. பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து நீட்டாக தையல் போட்டாச்சு. இந்த உள்ளே இருக்கிற துணி தூக்காமல் இருக்கிறதுக்கு அது மேலே லைட்டாக ஒரு சின்னதாக பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கணும். குட்டியாக ஒரு தையல். இப்போ வந்து த்ரெட் பைப்பிங் மாதிரியே தான் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து திக்னஸும் உங்களுக்கு வந்து த்ரெட் பைப்பிங் மாதிரியே தான் இருக்கும். இதே மாதிரி கழுத்துக்கு த்ரெட்டு வச்சு எப்படி பைப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிங்கிள் த்ரெட் பைப்பிங் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து மாற்றணும். லெஃப்ட்டோ ரைட்டோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த ஃபுட்டு வந்து மாற்றிக்கிங்க. லெஃப்டாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, சிங்கிள் ஃபுட் வந்து மாற்றிக்கிங்க. அதுக்கும் வந்து கிராஸ் பீஸ் வெட்டிக்கிங்க. கிராஸ் பீஸ் வெட்டிட்டு லைட்டாக இப்படி இழுத்து கொடுத்துக்கோங்க. எப்போ எந்த கிராஸ் பீஸ் வெட்டினீங்கனாலும் லைட்டாக இப்படி ஒரு இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் வராது. அப்புறம் மெயினாக கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது, மெயினாக கழுத்து பீஸுக்கு ஜாயின் பண்ணும்போது, பைப்பிங்க்கு ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா கிராஸாக வச்சு தான், இந்த எக்ஸ் ஷேப்பில் கிராஸாக வச்சு தான் ஜாயின் பண்ணணும். இந்த ஷேப்பில் தான் வச்சு ஜாயின் பண்ணணும். இது வந்து இப்படியே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, இந்த துணி வந்து இந்த இடம் வந்து திக்னஸ் ஆயிடுதா, இந்த இடத்துல நீங்கள் தையல் போட்டு துணி இப்படி வெட்டிட்டிங்கன்னா என்ன ஆகும், இருங்க ஜாயின் பண்ணியே காமிக்கிறேன். இப்படி வெட்டும்போது இந்த இடம் வந்து துணி வந்து திக்னஸ் ஜாயின், எல்லா துணியும் இந்த இடத்துல தான் விழுகும். இப்போ வந்து இப்படி த்ரெட் பைப்பிங் வைக்கையில் இந்த இடம் மேடாக இருக்கும், இந்த இடம் சரிவாக இருக்கும், இந்த இடம் சின்னதாக இருக்கும், இந்த இடம் குண்டாக இருக்கும், அந்த மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் என்ன பண்ணணுன்னா இந்த ஜாயிண்ட் வந்து நேராக வரக்கூடாது.
இந்த ஷேப்பில் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணியில் என்ன ஆகுது, இந்த துணி வந்து ஒன்று மேலே ஒன்று விழுகாது. இப்போ மடிக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு மேலே மேலே வந்து துணி விழுகாமல் இந்த இடம் வந்து ஒரே ஈவனாக கிடைக்கும். அதுக்கு தான் வந்து இப்படி கிராஸை ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா துணி ஒரே இடத்துல வந்து மொத்தமாக இல்லாமல் இப்படி கிராஸில் கொண்டு போயிட்டிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். பைப்பிங் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது கலர் மாற்றுறதா இருந்துச்சுனாலும் நீங்கள் நூல் கலர் மாற்றிக்கலாம். இந்த இடம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஓட்டிக்கணும். நூல் அந்த இடத்துல நிற்கணும்ல, அதுக்கு வேண்டி ஒரு தையலை ஓட்டிட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் த்ரெட்டு பைப்பிங் கொடுக்கும்போது துணியை பிடிச்சி இழுக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை இழுத்து விட்டிங்களா, அதோட சரி ஓவர். அதுக்கப்புறம் வந்து துணியை வந்து இழுக்கவே கூடாது, காரணத்தை கொண்டு இழுக்கக்கூடாது. வச்சு லைட்டாக ஒரு மடக்கிட்டு எவ்வளோ கிட்ட போட முடியுமோ பொறுமையாக செய்யுங்க. எவ்வளோ ஒட்டி வரணுமோ ஒட்டி இந்த இடம் வந்து எவ்வளோ டைட் கொடுக்க முடியுமோ டைட் கொடுக்கணும். சப்போஸ் இந்த லெஃப்ட்டு ஃபுட்டில் உங்களுக்கு வரலைன்னா இன்னொரு கைடு மாற்றிக்கிங்க. இந்த இடம் எவ்வளோ டைட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டைட் கொடுக்கணும். அந்த ஃபுட்டில் எனக்கு வரல, கொஞ்சம் லூஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து ரைட் சைடு ஃபுட் மாற்றிட்டேன். லெஃப்ட்டை விட்டு கழட்டிட்டு ரைட் சைடு மாற்றிட்டேன். இதில் வந்து உங்களால் எவ்வளோ டைட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டைட் கொடுத்து அந்த துணியும் அந்த கயிறும் வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எங்கேயும் திருகல் தெரியக்கூடாது. அதில் வந்து கவனமாக ரொம்ப துணியை பிடிச்சி இழுக்காமல் நீட்டாக அடிங்க. வந்து நம்ம எவ்வளோ டைட் கொடுக்க முடியுமோ இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக வந்து தையல் போட்டு வச்சுக்கோங்க. துணியுமே அந்த நூலும் வந்து ஒன்றா ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த இடம் கொஞ்சம் கூட லூஸ் கொடுக்காம நீட்டாக அடித்து வச்சுக்கோங்க. வேணும்னா ஓவர்லாக் வேணும்னா ஓவர்லாக் போட்டுக்கலாம். இது என்ன பண்ணணும்னா த்ரெட்டு வந்து இந்த பக்கம் இருக்கணும். த்ரெட்டு வந்து இந்த பக்கம் பிசுறு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இந்த கேப்பு வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம தையல் போடணும், இந்த அளவுக்கு தான் தையல் போடணும். அந்த அளவு வந்து கரெக்டாக அந்த இடத்துல இந்த த்ரெட்டு பைப்பிங்கை வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒட்டி தையல் போடணும். இது வந்து பாக்கழுத்து கொடுத்துருக்குறேன். பாக்கழுத்து வந்து ஷேப்பு மாறாமல்
கீழே அந்த துணியெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சுக்கு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே பெண்டு கொடுங்க. எந்த துணியும் பிடிச்சி இழுத்துடக்கூடாது. எந்த இடத்துல தையல் வரணுங்கிறத பார்த்துக்குங்க. 1/4 இன்ச் கேப் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். பார்த்துட்டு நேராக தையல் வரணும். ஏற்கனவே தையல் போட்டிருப்பீங்கள்ல, லைனிங்கும் மேல் துணியும் ஜாயிண்ட் பண்ணி அதை கணக்கு வச்சுக்கோங்க. அது வந்து 1/4 இன்ச் கேப்பில் தான் தையல் போட்டிருப்போம். அதை வந்து கணக்கு வச்சுட்டு கரெக்டாக தையல் போடணும். சுற்றி தைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த லைனிங்லேருந்து தையல் எந்த அளவுக்கு விழுந்துருக்குதுன்னு தெரியும். இது வந்து கரெக்டாக இருக்குதாங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. நேராக வந்து 1/4 இன்ச் கேப்புக்கு 1/2 இன்ச் கேப்புக்கு இது கரெக்டாக இருக்குதாங்கிறத செக் பண்ணிவிட்டு, இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இதில் எப்படி தையல் போட்டோமோ அதே மாதிரி அந்த 1/4 இன்ச் கேப் விட்டு அந்த த்ரெட்டு மேலே தையல் விழுகாத அளவுக்கு தையல் போட்டுக்கணும். த்ரெட்டு மேலே தையல் விழுகக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக தைங்க. புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக தைங்க வரும். அந்த த்ரெட்டை கணக்கு பண்ணி ஒரு 1/4 இன்ச் கேப்பு விட்டு அப்படியே நேரம் ஒரு தையல் போடும். கழுத்து பீஸ் வைக்கும்போதும் ரொம்ப பிடிச்செல்லாம் இழுத்துடக்கூடாது. அதையும் கவனமாக தையல் போடணும். இப்படி செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணையில் உங்களுக்கு இது வந்து கேப்பு விழுந்துருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தையல் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த நூலை ஒட்டுன மாதிரி வரணும். துணியும் அதுவும் வந்து கேப்பே தெரியக்கூடாது. அப்போ தான் வந்து மடக்கி கொடுக்கும்போது பைப்பிங் மட்டும் அழகாக தெரியும். எவ்வளோ ஒட்டி தையல் போட முடியுமோ அவ்வளோ தூரம் ஒட்டி தையல் போடணும். இப்போ வந்து முடிச்சாச்சு. இது வந்து ஒரு தடவை வந்து இப்படி செக் பண்ணிக்கிங்க. இப்படி செக் பண்ணிவிட்டு எங்கேயா கேப் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ இந்த இடம் கேப் இருக்குதா, இதே வந்து செக் பண்ணிக்கிங்க. இந்த இடம் லைட்டாக கேப் இருக்குது. இதை என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு தையல் நல்லா ஒட்டி தையல் கேப் வந்து கரெக்டாக இருக்குது. இதை செக் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும்னா எல்லா இடத்துலையும் கட் பண்ணிவிடணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும் நீட்டாக. கவனமாக இந்த அடி துணியெல்லாம் எடுத்து விட்டு நீட்டாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் வெட்டி விட்டுட்டு இது என்ன பண்ணணும்னா இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, இந்த கார்னர்கிட்ட நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் போட்டு விடும். இப்போ இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து கழுத்து பீஸ் வந்து மடங்கி கொடுக்கும். இந்த கார்னர்கிட்ட சின்ன சின்னதாக இந்த மாதிரி, அதே மாதிரி இங்கேயும் இந்த வளைவு வர இடத்துலாம் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் பக்கம் பக்கமாக கட் பண்ணுவேன். சும்மா ஒரு 1/2 இன்ச் கேப் இருந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி இந்த லைனிங் துணி எடுத்துட்டு நீட்டாக எல்லா இடத்துலையும் கட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து கழுத்து பீஸ் வந்து நல்லா மடங்கி ஷேப் கொடுக்கும். கழுத்தோட ஷேப்பு நச்சுன்னு உட்காரும்.
இந்த இடம் இந்த கார்னர் கிட்ட இது பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இது என்ன பண்ணணுன்னா இந்த பிசுரோட, இந்த பிசுறு இருக்குது இல்லையா, இந்த பிசுரோட ஒரு மடிப்பு இப்படி மடித்து ஒரு தையல். இந்த இடம் நீட்டாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கோ. வந்து இது மடக்கி அடித்தாச்சு. உள்ளே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் எங்கே எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக பிசுறு வெளியே தெரியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். கட் பண்ணிவிட்டு ஜிக்ஜாக் இருந்துச்சுன்னா ஜிக்ஜாக் போட்டுக்கோங்க. சப்போஸ் ஜிக்ஜாக் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து இந்த ஓரத்தில் மட்டும் தையல் போட்டுக்கோங்க. மேல் துணிலையும் இது விழுவக்கூடாது, தையல் விழுவக்கூடாது. அந்த க்ரீன் கலர் துணிலையும் தையல் விழுவக்கூடாது. அந்த மாதிரி மடக்கி விட்டு ஒரு தையல், படிமான தையல் மாதிரி. மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக வந்து படிமான தையல் போட்டேன். போடவும் பாருங்கள், மேல் துணி எதுவுமே தெரியாது. நீட்டாக இந்த ஷேப்பு வந்து கரெக்டாக உட்காரும். போடும்போது கரெக்டாக படிஞ்ச மாதிரி உட்காரும். இது வந்து கையில் நீங்கள் எம்மிங் பண்ணிட்டீங்கனாலும் சரி, ஜிக்ஜாக் போட்டுக்கிட்டிங்கனாலும் சரி. இது மடக்கி ஜாயின் பண்ணிக்கலாம். வந்து ரெண்டாக மடக்கி ஃபஸ்ட்டு பேக் தட்டு மடக்கிக்கிங்க. பேக் தட்டு மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து ஃப்ரண்ட்டு. இது என்ன வீப்பட்டி பக்கம் இருக்குதுன்னா வீப்பட்டி பக்கம் தான் அளவு ப்ளவுஸு இருக்கணும். வீப்பட்டி பக்கம் என்ன அளவு இருக்குதோ கரெக்டாக அந்த வி வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த வீப்பட்டி வச்சுருக்காங்கிறதுக்காக வி வந்து இந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக வைக்கக்கூடாது. இந்த வி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கை. இதில் என்ன அளவு இருக்குதோ அதே தான். கை அதே மாதிரி கரெக்டாக ரெண்டையும் மார்க் பண்ணிக்கணும். மடக்கி போட்டு ஆம்ஃபுல் ஜர்க்கா வெட்டியிருக்கோம். உங்களுக்காக வேண்டி இப்படி வச்சு காமிக்கிறேன். ஆம்ஃபுல் வந்து இது கரெக்டாக வச்சு இந்த இடம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆம் ஹோல் கிட்ட வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது 2 ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்குதாங்கிறத செக் பண்ணணும். அது வந்து கம்பல்சரி. இந்த ஜாயிண்ட் கரெக்டாக வந்துடுச்சுனாவே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த 2 ஜாயிண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி கீழே வந்து எச்சு கம்மியாக வராமல் நீட்டாக பார்த்து தையல் போடணும்.
இதுவுமே வந்து உங்களுக்கு எச்சு கம்மி வரக்கூடாது, மேலே கீழே வரக்கூடாது. பைப்பிங் ரவுண்டு வந்து கரெக்டாக ஒழுகணும். அதை வந்து கவனமாக தையல் போடுங்க. இந்த பக்கம் கொக்கி பக்கம் அதே மாதிரி தான். தையல் நேர் மாறும். இந்த 2 ஜாயிண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஜர்க்கா வெட்டியிருக்கும், 2 ஜர்க்கா ஒரே மாதிரி இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஜர்க்கா மறைஞ்சிருச்சு, ஓவர்லாக் போட்டு மறைஞ்சிருச்சு அப்படின்னா அளவு ப்ளவுஸ் கண்டிப்பாக அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்துக்கணும். வச்சு அளந்துக்கணும். வந்து பக்கத்தில் ஒரு 4 தையல் வந்து 4 தையல் போட்டாச்சு. போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணுவோம். எங்கேயுமே பிசுறு இல்லாத மாதிரி நீட்டாக எல்லா நூலையும் கட் பண்ணிடுங்க. கையோட கட் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக வரும். இதுலேயே எக்ஸ்ட்ரா தையலை கட் பண்ணிக்க. இதையே சைடில் ஓவர்லாக் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். இப்போ டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.